சொல்லிடுவீங்க, ப்ராப்ளத்தை சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா உண்மை அதுதான். யார் வாழ்க்கையில காட்ஸ் ப்ராமிஸ் இருக்குதோ, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இருக்குதோ, அவன் வாழ்க்கையில பல போராட்டங்கள் வரும். தேவ பலன் இல்லாமல் தேவன் வாக்கு பண்ணின அந்த ப்ராமிஸை நம்மளால் சுதந்திரிக்க முடியாது. அதை சுதந்திரிக்கவும் அதுவரை போவதற்கும் தேவனுடைய ப்ரொடெக்ஷன் பலன் ரொம்ப தேவை. காரணம், ப்ராமிஸ் உடையவன் சந்திக்கிற ப்ராப்ளம் என்பது இந்த பூமியில மற்றவர்கள் சந்திக்கிறது போல இருக்காது. ஆமென். வாக்குத்தத்தம் கிடைச்ச உடனே நமக்கு என்ன தோணும் தெரியுமா? எனக்கு நீ பிரச்சனையே. ஆனா உண்மையா சொல்லுங்க, வாக்குத்தத்தம் வந்த பிறகு தானே பிரச்சனையே வருது. என்ன போறசா? ஆமென். யோசேப்பு தரிசனத்தை பார்க்கறது நல்லா தான் இருந்தார். எப்போ தரிசனத்தை பார்த்தாரு அங்க பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். தாவீது அபிஷேக தைலம் ஊட்டப்படுறது வரையில காட்டுக்குள்ள அவர் பாட்டுக்கு ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார். எப்போ அவன் மேல அபிஷேக தைலத்தை ஊட்டுறாரு, அடுத்த நாள் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. சில நேரத்தில் நமக்கு தோணும், ஆண்டவரே வாக்கு பண்ணாமலே இருந்திருக்கலாம். வார்த்தை உடையவனுக்கு, வாக்குத்தத்தம் உடையவனுக்கு மற்றவர்கள் சந்திக்கிற ப்ராப்ளத்தை விட